ராமர். அவர் அழகா ரொம்ப கம்பீரமா அந்த சிம்மாசனத்துல வந்து உட்கார்றார். எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இரவு நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்துல ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கலாம். பகல் நேரத்துல சத்தம் போட்டே இருக்கும். இரவு நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாயிடும். ஒன்றும் பேசவே பேசாது. அப்படியே சைலண்டா இருக்கும். அது போல அந்த பெரிய அரசவையில லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூட என்ன பண்ணவே இல்லை, அமைதின்னு சொல்லவே இல்லையா. எல்லாம் அமைதி அப்படியே கட்டுப்பட்டு இருக்காங்க. ஒரு சமுத்திரம் எப்படி ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கும் போதும் கட்டுப்பாட்டுல இருக்கும், அது போல எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கா. ராமர் வரார், வந்து உட்கார்றார். பாடலாமே அப்படின்னு சொல்றார். அந்த குழந்தைங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மதுரமான ஸ்வரத்துல ராமாயணத்தை பாட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்க 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 அங்க இருக்கவங்க எல்லாருடைய கண்ல இருந்து ஆனந்த பாஷ்பம் வர ஆரம்பிக்குது. ராமர் மேலதானே உட்காந்துட்டு இருந்தார், சிம்மாசனத்தினால உட்காந்துட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ராமர் அங்க சிம்மாசனத்துல காணமா. எங்கடா ராமர் போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழே வந்து உட்காந்துட்டாராம். அந்த லவகுஷர்கள் பாடிட்டு இருக்கும்போது அவங்க காலு கீழே வந்து உட்காந்துட்டாராம். ஏன்னா அந்த பாடலுக்கு, அந்த ராமாயணத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் ராமரே. சோ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், ராமாயணம் அப்படிங்கிறது என்னது? ராமருடைய குணங்களை பத்தி, ராமருடைய பெருமைகளை பத்தி சொல்றது. அப்ப ராமருடைய பெருமையை ராமரே கேட்கலாமா? நம்முடைய பெருமை நம்மளே கேட்கலாமா? நம்ம ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து என்னை பத்தி புகழ்ந்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச பேச நீங்க உட்காந்து கேட்டீங்க அப்படின்னா அதை விட அசிங்கம் வேற எதுவும் கிடையாது. தன்னைத்தானே யார் திரும்ப புகழ்ந்துப்பாங்க? ஹிரண்யகசிபு, ராவணன் இவங்களை போன்றதான் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து தங்களை தாங்களே புகழ்ந்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ராமர் எப்படி தன்னுடைய புகழ்ச்சியை கேட்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதனால்தான் என்ன பண்றாரு வால்மீகி ரிஷி, ராமாயணத்துடைய ஆரம்பத்திலே சொல்றாரு, இந்த ராமாயணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீதாயாம் சரிதம் மகத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராமாயணம் அப்படிங்கிறது சீதா தேவியினுடைய பெருமையை சொல்ல வந்த கிரந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் ராமாயணம் அப்படிங்கிறது ராமருடைய பெருமையை சொல்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ராமாயணம் அப்படிங்கிறது சீதையினுடைய குணங்களை, சீதையினுடைய பெருமையை சொல்ல வந்த கிரந்தம். அந்த சீதையினுடைய கணவனா ராமர் இருக்கிறதுனால ராமரையும் சேர்த்து பேசிட்டாராம். அவ்வளவுதான், தவிர ராமருக்குன்னு தனியான ஒண்ணும் பெருமை கிடையாது. சீதையினால்தான் ராமருக்கு பெருமையா. அதனால சீதையினுடைய பெருமை கேட்கலாம் இல்லையா ராமர்?